வீடியோவில் பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தேன் க்ரோஷா ஊசியை வச்சு எப்படி நம்ம வந்து மேட் போடுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் எப்பயும் போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஹெச் கம்மி இல்லாமல் கரெக்டாக. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோல்டு பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்கள், இல்லை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சுக்கு ஃபுல் சாரியுமே இப்படி கட் பண்ணி எடுக்கணும். சாரீ வேஸ்ட் ஆகிற சாரீ மட்டும் எடுங்க, நல்லா இருக்கிற சாரியை எடுக்காதீங்கன்னு. ஆரோ கலரில் இருக்கிற சாரியெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க எல்லோரும். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எல்லா பீசஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல் சாரீ. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க எல்லாமே. இப்போ இதை வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க, எல்லாத்தையுமே சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சு போட்டு இதை வந்து ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி வந்து இப்படி ஒன்றோட ஒன்று சேர்த்து ஜாயின் போட்டு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போடும் போது அந்த முடிச்செல்லாம் வந்து பின்னாடி வந்துடும் மேட்டில். ரொம்ப ரொம்ப அகலமாக வேணால் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது எல்லாமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஃபுல் லாங் வீடியோ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மேட் எப்படி போடுறதுன்னு ஸ்டார்டிங், சரியா? ஸ்டார்டிங் வந்து இதுக்கும் ஸ்டார்டிங் இருக்குது, அது வீடியோ எடுத்துருக்கேன், அது யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், அதில் போய் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ நாட் போட போகிறேன். இப்போது இது மேட் பழைய சாரியை வச்சு மேட் போடுறது. இப்போ முடிச்சு போடும்போது நார்மலாக நம்ம எப்படி முடிச்சு போடுவோம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நார்மல் நான் முடிச்சு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, போட்டுட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த துணியோட கார்னரை விட்டு ஊசி எல்லாம் போடணும், சரிங்களா? இப்போது நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த துணியை இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த கையில் இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஊசி எப்படி விட்டு இந்த துணி கொண்டு லாக் வெளியே எடுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் டைமே கஷ்டமாக இருக்கும், துணி வேறு தப்பமாக இருக்குல்ல, இப்படி எடுத்திங்கன்னா அப்படி செயின் வரும். ஸோ அப்படியே இன்னொன்று விட்டு அப்படி. இப்போ எப்படி ஆரி ஒர்க்கெல்லாம் நம்ம துணியில் விட்டு உள்ளே விட்டு எடுக்கணும், சேம் அதே மெத்தட் தான் இது வந்து நம்ம கையிலே செய்ய போகிறோம். இப்போ ஸோ இப்படி ஒரு 8 ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரி 8 ஸ்டிச் இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் பின்னல் மாதிரி வந்துடும். பின்னல் மாதிரி வந்துடுச்சா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிஸ்டர் வந்து அக்கா நீங்கள் ரொம்ப கிளாஸ் நல்லா எடுக்கிறீங்க, எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க தெரியாது. அவங்க வந்து அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு நான் சொன்னாங்க. அவங்க நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். மற்றபடி இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.